ரெடி 1 2. நல்ல சகனையா. எங்கேருந்தியா வராது இருக்கலாம். குழந்தை ஒண்ணு பல வளர்ந்த கதையை கேளுங்க, கதையை கேளுங்க. தாய் படித்த பாட்டை கேட்டு கடவுள்ள பொது தாளம் போட்ட சிறந்த கதையை கேளுங்க, சிறுவன் கதையை கேளுங்க. பாட கடிப்பான பல ஞானம் தலை கேற தினம் படிக்க நினைச்ச மனசுங்க, அவன் மனசு முழுக்க கனவுங்க. இதுக்கு மேல படிக்கிறாங்க இல்லை. நான் திரும்பவும் ஸ்கூலுக்கு போறேன். உங்க கட்ட சொன்னதெல்லாம் போய் நான் இன்னும் நிறைய படிக்க போறேன். மனசொன்னு நினைக்க நடந்தது என்னமோ வேற. ஏயா நம்ம ராசையா வேணா கூட கூட்டு போறியா? அவரும் 4-5 பாட்டு பாடட்டும், உனக்கு ஓய்வு கிடைச்சாப்புல இருக்குல்ல. என்னையா படிப்பு தொடங்க முடியாம பாட்டை விடவும் முடியாம அண்ணன் துணையில் சபை ஏறி தனக்குள்ள இசையூறி குரலில் பாடினா வந்த கைத்தகளில் மயங்கினா. பல மேடைகள் பார்த்த பிறகு நம்ம ராசா பதிப்பயது அடைய, பெண் குரல் உடைய, அந்த சனமும் சிரிக்க. அப்புறம் இனி எப்படி பாட முடியும் ராசையா? இனி என்ன செய்யறதுன்னு கவலைப்பட்ட நம்ம ராசா கண்ணுல பட்டுச்சு ஒரு ஹார்மோனியம். ஆனா அதை உடைச்சு விடுவாருன்னு அவங்க அண்ணனுக்கு ஒரு பயம். யாரு இவரா? வலி எல்லாம் மறந்தானே, தனியாக பயின்றானே, ஒரு போகும் கனவுல அவன் இசையமத்தான் விரலுல. ஒரு நாள் நண்பனோட சண்டை வந்து அவன் விலக, புதிய தொடக்கம் தானுங்க, அவர் குழுவில் இணைந்த நாடுங்க. ஓஹோ, அப்புறம் அது முதல் பல பயணம், எசர ஒண்ணே அவன் கவனம். அவரை தடுக்க எவனுங்க, துணையிலே காசிவனுங்க. நாங்கள் மெட்ராஸ் போய் பாட்டு கொடுத்துருக்கோம். ஏன் திடீர்னு? இல்லைம்மா, ஒன்றும் தெரியாமல் பாடும்போது இவ்வளோ பாராட்டுறாங்க. அதை போய் முறையாக கற்றுக்கிட்டு இருந்தா இப்படி இருக்கும். சரியா? அண்ணன் தம்பி தான் கிளம்பி இந்த கதையா கேளுங்க, இன்னும் நிறைய இருக்கு பாருங்க. இசை கனவும் பெருசாச்சு, புது கூட்டம் எனதாச்சு, வெயில் திறந்த கூட்டங்க, அது கலை புதிய தொடக்கங்க. இசைதானே உணவாச்சு, இசைதானே உயிர் மூச்சு, இசையில் பொழுதும் போச்சுங்க பல உருவமற்ற நேரமுங்க. நாள் கணக்கா எழுதிக்கிட்டு, நொடிக்கு நொடியும் வாழ்ந்துக்கிட்டு, கேட்கும் கலைஞனை பாருங்க, அவர் தமிழர் இல்லத்தின் பேருங்க. நல்லா இருக்கியா? நம்ம ஒரு படம் பண்ணுவோம், அதை ரெடி பண்ணிட்டு சொல்லியிருக்கேன் சார். இப்போ ஒன்றும் குறைஞ்சிடல, பேசாமல் மியூசிக் டைரக்டரை மாற்றிடலாம்.
நீ உன் வேலையை மட்டும் பாரு. இந்த வாயெல்லாம் உன்னை பாராட்டு. ராசா, உன் பாட்டு காத்து மாதிரியா, அதை யாரும் தடுக்க முடியாது. Ready? 1, 2, 3, 4. சிம்பனி இசையமைத்த முதல் ஆசிரியர் என்ற பெருமையை பெறுகிறார் இளையராஜா. நான் அவருக்கு இன்று இந்த மேடையில் இசை ஞானி. பிறந்தாலும் எங்கோர் மண்ணில் வாழ்ந்தாலும் உன்னையும் எதையும் இணைப்பது உயிரின் மேலாம் இசைதானே. சிம்பொனி சிகரம் தொட்ட இசைஞானி இளையராஜா அவர்கள் திரையுலகின் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு நமது திராவிட நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இசையின் அரசனுக்கு மட்டுமல்ல, அவரை இயக்கும் உலகில் உள்ள அத்தனை இசை ரசிகர்களுக்குமான பாராட்டு விழா எடுத்து பெருமை சேர்த்துள்ளார்.